அதுக்கப்புறம் சுகாசினி வந்து ஒருமையில் ஒருத்தர் பேசி அடிப்பேங்கிற மாதிரி சில செய்கை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சின்னு கேட்டால் பாடி இறக்கும்போது எப்படி வந்து விஜய் ஆண்டனியோட மகளுடைய அந்த இறுதி சடங்கு அதே மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். இந்த பாக்கியராஜுக்கு இந்த ஊடக வெளிச்சம் தான் இன்றைக்கி இந்த பாக்கியராஜை வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு ஐக்கான் ஆக்கியிருக்கு. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரல் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற இன்னொரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா சுகாசினி அந்த மாதிரி செய்கிறாங்க. விரல் நீட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவேசமாக பேசணும். அப்படி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியல. இவங்கெல்லாம் மார்க்கெட் போயிட்டு கிழவியாக நடிக்கிறவங்க, அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து கோவப்பட்டால் நமக்கு அப்போ நான் அவங்க கோவப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க பாருங்கள், அதான் வருத்தம். பாக்கியராஜ் மிகப்பெரிய கலைஞர், மகா கலைஞர். இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்க நிகழ்வை நம்ம காட்சிப்படுத்தணும். அவங்க குறித்து பாசிட்டிவாக யார் என்ன பேசுகிறாங்கன்றத படம் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடக முதலாளிகளுடைய வியாபாரம் இருக்கலாம், ஆனால் ஊழியருடைய ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டில், இவங்க நாங்கள் இழவு வீட்டு தலைவியான்னு போடுறான். யார்? ராதிகாவை இழவு வீட்டு தலைவியான்னு ஒருத்தன் கமெண்ட்டில் போடுறான், எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். ஆடுகளம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திரு பாக்கியராஜ் அவருடைய இறுதி சடங்கில் சில நடிகைகள் வந்து ரொம்பவும் வந்து மீடியா பர்சன்களை, அதாவது பத்திரிகையாளர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காணொலிகள் வந்திருக்கு. சில பேர் அமைச்சர் ஏற்கனவே அனுப்புனவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே காட்சியை பலரும் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஒரே காட்சி பலரும் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 சம்பவங்கள் வந்து வெவ்வேறு கோணங்களில் படம் பிடிச்சிருக்கிறாங்க, அது எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வேண்டுகோள் என்ற பேரில் வந்து ராதிகா அவர்கள் வந்து உங்களுக்கு வேணால் நான் வந்து தனியாக நான் நடித்து உங்களுக்கு டிஆர்பிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு வேணால் நான் வந்து தனியாக கூட நான் உங்களுக்கு நடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகாசினி வந்து ஒருமையில் ஒருத்தர் பேசி அடிப்பேங்கிற மாதிரி சில செய்கை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதிகா வந்து தள்ளி வர்றாங்க. அதாவது பார்வையாளர்கள், அதாவது இறுதி சடங்கில் பங்கேற்று பாக்கியராஜ் அவர்களுக்கு இதய அஞ்சலி செலுத்த வரவங்களை கூட வந்து இவங்க வந்து சகட்டு மேனைக்கு வந்து தள்ளி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து படம் பிடித்த காட்சிகள். படம் பிடிக்காத பல காட்சிகளில் வந்து குறிப்பிட்டு ராதிகாவையும் சுகாசினியை மையப்படுத்தி இன்னும் சில நடிகைகளும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து காட்சியாகவும் பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டால், அந்த ஊடகவியாளர்கள் தயவு செஞ்சு அனுப்பியிருக்கிற ஊடகவியாளருக்காக நான் பேசுகிறேன். முதல்ல அதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் போகிறேன். மீடியா பர்சனுங்க எல்லாருமே நான் வந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதோ ஒரு கடமையை செய்கிறோம், இந்த இடத்துல வந்து ஒரு நடிகர் இறந்துருக்கிறாரு, அவருக்கு வந்து புகழஞ்சலி செலுத்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதே சமயத்தில் மீடியா முதலாளிகளுடைய ஒரு அழுத்தம் இருக்குது, நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் கவர் பண்ணி கொண்டு வரணுன்ற அந்த அழுத்தம் இருக்கலாம். அதனால் நம்ம அங்கே வந்து அங்கே பயணப்படலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்க நிகழ்வில் போயிட்டு அங்கே வந்து கத்தி கூச்சலிடுறது, அதாவது ஒருத்தர் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரே வார்த்தையை பேசணும்னா அங்கே சத்தமாயிரும் இல்லையா? அது உண்மை தானே? ஒரே வார்த்தை தான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா இதை மீடியாவில் கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை பைட் எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே 10 பேர் சொன்னோம்னா அது சவுண்டாக தான் இருக்கும். ஒரு வார்த்தையை ஒரு டெசிபல் சவுண்டில் 10 பேர் பேசுனா அது பெரிய கூச்சலாயிரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போது அங்கே போய் ஒரு சாவு வீட்டில் போயிட்டு, ஒரு இழவு வீட்டில் போயிட்டு ரொம்ப கூச்சல் பண்ணோம்னா அது வந்து தேவையற்ற ஒரு அன்ட்ரெஸ்ட் ஆகிடும், ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் ஆகிடும், ஒரு பதற்றமான சூழல் ஆகிடும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே நின்று அந்த வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு ரிட்டர்ன் வரவங்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன் நீங்கள் வந்து சார் என்ன சார் இதை வரும் அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து என்ன செய்தி நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க, எப்படி நீங்கள் நினைவு கூறுறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். துக்க நிகழ்வில் நம்ம வந்து வரக்கூடிய அத்தனை பேர்ட்ட நீங்கள் ஒரு மைக்கை நீட்டி கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஒரு தூரத்தில் நின்று. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய காட்சின்னு கேட்டால், பாடி இறக்கும்போது எப்படி வந்து விஜய் ஆண்டனியோட மகளுடைய அந்த இறுதி சடங்கு அதே மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். நமக்கும் மீடியா பர்சன்டெல்லாம் அதிகமான உரிமையை நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல.
அதை நீங்கள் வந்து முதல்ல அதை நம்ம கிட்ட இருக்க தப்பை முதல்ல நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டால் அந்த ஆர்வக்கோளாறில் அல்லது அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஒரு ஃபுட்டேஜ் கொண்டு போகணுமேனு சொல்லி அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட துக்கம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஒரு மனிதரை இழந்துட்ட துக்கம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த வலி என்னன்றது. ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம சைடில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சரியாக இருந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க பேசுனாங்கன்னா பார்க்கலாம். நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் தான், நம்ம கடமை தான் அது. ஆனால் அந்த கடமையை செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாவு வீட்டுக்கு உள்ளே போயிடுறது, மைக் எடுத்துகிட்டு போயிடுறது, இல்லை பாடியை இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது, அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறத முதல்ல இது வந்து இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமளும் சில கட்டுப்பாடோடு நம்ம இருந்துக்கணும். ஒருத்தர் தள்ளி விடுறது, அங்கே போட்டி போடுறது, படம் எடுக்கிறதுக்கு வந்து போட்டி போடுறது, அந்த மாதிரியான வந்து இதை வந்து எதிர்காலத்தில் அவாய்ட் பண்ணணும். ஆனால் நம்ம கடமையை நம்ம செய்யணும். ஏன்னா இந்த பாக்கியராஜுக்கு இந்த ஊடக வெளிச்சம் தான் இன்றைக்கி இந்த பாக்கியராஜை வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு ஐக்கான் ஆக்கியிருக்கு. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரல் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து உங்களுக்கு டிஆர்பிக்காக வந்துட்டீங்க. அவங்க பார்வைக்கு அவங்க எல்லாமே வந்து வியாபாரத்தோடவே நினைக்கிறவங்க. யார்? ராதிகா வந்து தன்னுடைய அவங்களுடைய அறிவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே வியாபாரம் தான். இப்போ நாம் போனது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை கடந்து ஒரு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பதிவு பண்ணணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்ம வந்து மீடியா கடமை. ஆனால் அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு ஆர்வக்கோளாறில் போய் நம்ம தள்ளுமுள்ளு பண்ணுறோம் தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனாலும் ராதிகா போன்ற வந்து வியாபாரிகளுக்கு அவங்க மண்டையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஆர்பிக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது அவங்க சிந்தனையில் உள்ளது. அவங்க பார்வையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க பார்வை. ஸோ அவங்க பார்வையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோன்றதை நம்ம உணரணும். அப்போ நம்ம எதிர்காலத்தை நம்ம இதை அவாய்ட் பண்ண வேண்டாங்க, எதுக்குங்க அந்த மாதிரி. ஆனாலும் ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற இன்னொரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா சுகாசினி அந்த மனுஷனங்க விரல் நீட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவேசமாக பேசணும். அப்படி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியல, எதுக்காக அவங்க விரல் நீட்டி எச்சரிக்கிறாங்கன்றது தெரியல. அங்கே பக்கத்தில் சில நடிகர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டேஜ் பர்சன் தான். அவங்க ஏன் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி என்ன அங்கே நடந்துருச்சு அப்படின்னு தெரியல. நாமளும் இந்த இடத்துல வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இனி வரும் காலங்களில் வந்து இது போன்ற ஒரு இழ வீட்டில் சாவு வீட்டில் போய்ட்டு நம்ம போய் முண்டி அடித்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. அதுவும் இந்த கைபேசி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமரா இல்லைனாலும் நேராக வந்து அதை ஆன் பண்ணி மைக்கை வந்து செல்லை கொண்டு போயிடுறோம். தேர்தலுக்கு ஓட்டு போட போனாலும் விடுறது கிடையாது, அங்கேயும் பின்னாடியே ஓடுறோம். எதுக்கு? இவங்களும் சக மனிதர்கள் தானே, தெய்வ பிறவியா என்ன நான் கேட்குறேன். அவங்கள எதுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்? அது அவசியமே கிடையாது. ஆனால் நோக்கம் என்ன? புகழஞ்சலி செலுத்துகிற வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் வந்து கொச்சைப்படுத்தப்படுது. அதுவும் யாராலன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் மார்க்கெட் இழந்த நடிகைகள் உள்ளபடியே. இவங்கெல்லாம் கிழவி கேரக்டர் நடிக்கிறவங்க. யார்? ராதிகா, இந்த சுகாசினி, இவங்கெல்லாம் வந்து கிழவிகளை தாண்டிட்டவங்க. என்னை கேட்டால் அவங்கள கிழவின்னு சொல்கிறது நோக்கம் இல்லை, ஆனால் கிழவி கேரக்டர் நடிக்கிறவங்க தானே இவங்கெல்லாம். ஸோ கிழவிகள் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இளம் நடிகை இருக்கிறாங்க, இப்போ மமிதா பைஜு இருக்கிறாங்க, இல்லை வந்து பிரியங்கா மோகன் இருக்கிறாங்க. அந்த நடிகைகளை போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போனீங்கன்னா அவங்க கோவப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மார்க்கெட்டு இப்போ நாங்கள் பீக்கில் இருக்கிறோம், நாங்கள் ஏதோ சில நடிகை இந்த பூஜா கிட்டே யாராவது இருக்கிறாங்க இல்லையா, அந்த நடிகைகள்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் கூட அவங்க கோவப்பட்டாங்களோட அர்த்தம் இருக்குது. நாங்களாம் இளம் நடிகை, மார்க்கெட் உள்ள நடிகைகள், எங்களை வந்து நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் மார்க்கெட் போயிட்டு கிழவியாக நடிக்கிறவங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து கோவப்பட்டால் நமக்கு அப்போ அவங்க கோவப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க பாருங்கள், அதான் வருத்தம். யார்? இப்போ பிரியங்கா மோகன், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு இவங்கெல்லாம் போனாங்கன்னா இவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது தள்ளுமுள்ளு பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்து சொல்லலாம், டிஆர்பிக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே நோக்கம் என்னென்னு கேட்டால், இழந்த மனிதருக்கு புகழஞ்சலி செலுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர்களை போயிட்டு உங்களுக்கு டிஆர்பிக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி போகிறேன்னா அப்போ அவங்க எவ்வளோ தவறாக புரிஞ்சுருக்காங்க பாருங்கள். பொதுவாகவே இந்த வந்து இப்போ இங்கே சண்டை போட்ட அத்தனை பேரும் பார்க்குறேன் எல்லாமே கிழவி நடிகைகள் தான், கிழவியாக நடிக்கக்கூடிய நடிகைகள் தான். ஆனால் பாருங்கள் அவங்க வந்து பேசக்கூடிய வார்த்தை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு இளம் நடிகை மாதிரியும் இவங்கள ஏதோ ஃபோட்டோ கவர் பண்ணி இங்கே டிஆர்பி ஏற்றுறதுக்கு வந்த மாதிரியும் அவங்க பேசுகிறாங்க. இது எதுக்கு? இது எதுக்கு? இதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால தான் ஊடகவியலாளர்கள் நேற்று தான் நான் சொல்கிறேன். நான் இப்போன்னு சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு
டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாகவே நான் சொல்கிறேன், தயவு செய்து இனி வரும் காலங்களில் வந்து நம்ம ஒழுக்கத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் படம் எடுக்கும்போது நம்ம கண்ட்ரோலாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் எந்த கழுதை நம்மளை என்ன பேச முடியும்? யார் நம்மளை என்ன பேச முடியும்? நம்ம நோக்கம் என்ன? பாரதி ராஜா மிகப்பெரிய கலைஞன், மகா கலைஞன். பாக்யராஜ் மிகப்பெரிய கலைஞன், மகா கலைஞன். இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்க நிகழ்வை நம்ம காட்சிப்படுத்தணும். அவங்க குறித்து பாசிட்டிவாக யார் என்ன பேசுகிறாங்கன்றத படம் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடக முதலாளிகளுடைய வியாபாரம் இருக்கலாம், ஆனால் ஊழியருடைய நோக்கம் இது கிடையாது, வியாபார நோக்கம் கிடையாது. அதை முதல்ல வந்து இந்த எகத்தாளமாக ஆணவமாக பேசக்கூடிய நடிகைகள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து முதலாளிகள் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒரு நடிகைகள் உங்களுக்கு பின்னாடி வந்து தயாரிப்பாளர் முதலாளி இருக்கிறாரோ அதே மாதிரி ஊடகங்களுக்கு பின்னாடியும் முதலாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண ஊழியர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீரத்தெல்லாம் காட்டாதீங்க. நடிகைகளே நான் சொல்கிறேன், உங்களையெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சாணி கொம்பில் இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நடிகையாக நாங்கள் ஒரு மூத்த நடிகையாக நீங்கள் அடையாளம் காட்டிக்கிறீங்கன்னா இந்த ஊடகங்கள் தான். அன்றைக்கி பிரிண்ட் மீடியாவாக இருந்துச்சு, இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப இது. அதுவும் நான் பார்க்குறேன் ரொம்ப அதிகமாக ஓவர் ஆட்டிடியூட் பண்ணது ராதிகா தான். இவ்வளோலாம் ஆணவம்லாம் தேவையில்லை. ரெண்டாவது அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உறவுன்னு கூட தெரியல, நீங்கள் என்ன உரிமை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஏதோ அந்த இடத்துல வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க பாக்யராஜோட மகன் வந்து பேசிட்டாருனா கூட அது உள்ளபடியே நம்ம வந்து அங்கே வந்து பகிரங்கமாக வருத்தத்தை தெரிவிச்சுட்டு கூட வெளியே வந்துடலாம். அது மாதிரி கடந்த காலத்தில் நடந்திருக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் பண்ணியிருக்காங்க, வந்து அஜித் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் கூட பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம வந்துடலாம், டீசெண்டாக வெளியே வந்தோம். ஆனால் நோக்கம் அப்படி கிடையாது. பாக்யராஜா வந்து பெரிய ஐக்கான்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வந்து அவருக்கு வந்து குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ணுற நோக்கம் தான் இருந்திருக்கு. அவங்க குடும்பத்தில் சொன்னாலும் கூட அர்த்தம் இருக்குது. அவங்க குடும்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு ஆறுதலுக்காக வந்த நபர்கள் நீங்கள், அவ்வளோதான், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினரா? கிடையாது. உறவா? கிடையாது. என்ன உறவு இருக்குது? அக்காவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சா, யார்? நீங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்க நடிகை, அவ்வளோதான். அந்த எல்லையை தாண்டி நீங்கள் போக முடியாதுல்ல. நீங்கள் அந்த குடும்பத்தில் உரிமை எடுத்துப்பீங்கன்னா நீங்கள் அந்த குடும்பத்தில்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உரிமையை எடுத்து வந்து ஊடகவியலாளர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, இஷ்டத்துக்கு சகட்டு மணிக்கு பேச முடியாதுல்ல. ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டில், இவங்க நாங்கள் இழவு வீட்டு தலைவியான்னு போடுறான். யார்? ராதிகாவை இழவு வீட்டு தலைவியார் ஒருத்தன் கமெண்ட்டில் போடுறான், எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். இழவு வீட்டு தலைவியா இவங்க? எல்லா இழவு வீட்லேயும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகாரம் பண்ணுறாங்க. யாரும் அதிகாரம் பண்ணுறாங்கன்னா மீடியாக்காரங்களும் அதிகாரம் பண்ணுறாங்க. இது நல்லதில்லை. நான் உள்ளபடியாக சொல்கிறேன், அங்கே ஊடகவியலாளர்கள் யாராவது வரம்பு மீறி நடந்திருந்தாங்கன்னா அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை பொறுப்பேற்றுக்கிறோம், அது வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆனால் நோக்கம் வந்து அங்கே வந்து அந்த நிகழ்வை சீர்குலைக்கிற நோக்கம் கிடையாது. ஒரு நோக்கம் அவர் வந்து ஆறுதல், அவருக்கு வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக மக்கள் வந்து ஆறுதல் தெரிவிக்கணும். அதுதான் முக்கியம். அங்கே வர விஐபிகள் கிடையாது. பாக்யராஜர் கூட சேர்ந்து பயணித்த நடிகைகளோ நடிகர் அது கிடையாது. தாண்டி மக்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நோக்கம் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊடக முதலாளிகளோட வியாபார நோக்கம் இருக்கலாம். ஆனால் அங்கே தாக்கப்படுறது யார்? ராதிகா வந்து பேசுறது யார்? ராதிகா வந்து பட்சம் பிடிச்சி தள்ளுறாங்க, அது யார்? அங்கே சுகாசினி வான் பண்ணுறாங்க, அது யார்? அது எல்லாமே ஊழியர்கள் தானே. உங்கள் வீரத்தை ஊழியர்கள்கிட்ட காட்டாதீங்க, ஊடக ஊழியர்கள்கிட்ட உங்கள் வீரத்தை காட்டாதீங்க, ஊடக முதலாளிகிட்ட போய் காட்டுங்க. ஆனால் அவங்க ஏசி ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா அங்கே வந்து பக்கத்தில் வந்து புருஷனை உட்கார வச்சுக்கிட்டு சிலாகிக்கிறீங்க. அப்போ அது மட்டும் நல்லா இருந்துச்சா? அது மட்டும் நல்லா இருந்துச்சா? உங்களை ஆகா ஓகோன்னு பாராட்டுறதுக்கு உங்கள் படம் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை திரை விமர்சனம் பண்ணி அன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் உங்களுக்கு தேவை. இப்போ இது மாதிரி ஒரு துக்கணிகள் வந்தாக்கா அவங்கள இஷ்டத்துக்கு உங்கள் வாயில் வந்தபடி எகத்தாளமாக பேசுகிறீங்க, ஆணவமாக பேசுகிறீங்க. அது கூட உங்கள் குடும்ப நிகழ்வு வந்தால் பரவாயில்ல. இது இன்னொருத்தர் குடும்பத்தில், அதில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சொன்னால் தம்பி சாந்தன்னு சொல்கிறாரு, புண்ணிமாமா சொல்கிறாங்க, இல்லை அவங்க மகள் வந்து சொல்கிறாங்கன்னா அது ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்னா வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அந்த நீங்களும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழை வீட்டுக்கு ஒரு வந்து ஆறுதல் சொல்ல போனவங்க தான். நீங்கள் எப்படி அந்த உரிமையை எடுத்துப்பீங்க? ஊடகங்களை திட்டத்துக்கு உரிமையை அது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். வணக்கம்.